கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் ஒன்று நிற்கின்றோம். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நம்முடைய உயர்வு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கூட்டத்தார்கள், நல்லற தோழர்களான சத்திய சஹாபாக்கள் மக்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள், அவனே வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் அனைவருக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த உரையில் கூறுகின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முஃமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்தில் 99வது 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹத்தா இதா ஜாஅ அஹதுக்குமுல் மௌத், உங்களிலே ஒருவருக்கு மரணம் வந்தது என்று சொன்னால், கால ரப்பி இர்ஜிஊன், அல்லாஹ்வே இறைவா என்னை திருப்பி அனுப்பு என்று அவர்கள் கூறுவார்கள். லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்தவற்றிலே அமல்களை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள். யாருங்க? மரணம் வருகிற போது. கல்லா, அல்லாஹ் சொல்வார், அப்படி அல்ல, இன்னமா கலிமத்தும் தாயிலுஹா, அவர்கள் சொல்வது வெறும் வார்த்தை தான் என்று அல்லாஹ் சொல்றான். அவன் சும்மா சொல்றான். அவனுக்கு மரணம் வருகிற போது அவன் மரணத்தை பார்த்துறான். பார்க்கிற போது என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வே என்னை திருப்பி அனுப்பு, உலகத்துக்கு திருப்பி அனுப்பு. எதுக்கு திருப்பி அனுப்பு கேட்கிற அப்படிங்கிற போது, நான் விட்டு வந்தவற்றிலே நல்லவற்றை செஞ்சுட்டு வரேன், நல்ல அமல்களெல்லாம் அப்போ செஞ்சுட்டு வர்றேங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இது வெறும் வார்த்தை தான், இது வெறும் வார்த்தை. இவனை மறுபடியும் அனுப்பிச்சாலும் அவனுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான். பிறகு அவனுக்கு மரணம் வருகிற போது இதே வார்த்தை தான் சொல்லுவான் போல. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், இது வெறும் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஸூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் எழுப்பப்படும் வரை, நாள் வரை அவர்களுக்கு முன்னாலே ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இறந்து போன மனிதனுக்கு முன்னாலே ஒரு திரை இருக்கிறது. அதைத்தான் கபருடைய வாழ்க்கை என்று சொல்வார். பர்ஸஹுன், திரைமறைவு வாழ்க்கை. இங்க மேல நடக்கக்கூடிய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும். மறுமையில நடக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். சொர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள், நரகத்தில் எப்படி இருப்பார்கள். இந்த உலகத்துல மேல்மட்டத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா வைபான ஒரு மறைவான ஒரு திரைமறைவான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மன்னரையுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கின்றார். அந்த முஸ்லிம்கள்ல 100க்கு 100 எல்லா மக்களும் இதை விளங்கி இருக்கிறாங்க, இதை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. நாம வாழ்கிற போது இவ்வளவு நாட்கள் இங்க வாழுவோம், குறிப்பிட்ட காலம் இங்கே வாழ்வோம் அந்த உலகத்துல, பிறகு மரணம் அடைந்து விடுவோம். மரணம் அடைந்த பிறகு மறுமை நாள் வருவதற்கு முன்னாலே மன்னரை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்று எல்லா முஸ்லிம்களும் விளங்கி இருக்கிறாங்க. அப்ப கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அந்த கபருடைய வாழ்க்கையை நம்பாத மக்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாழ்கிறோம் இறந்துட்டோம் சொன்னா முடிச்சு அவ்வளவா அப்படி என்று இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 2 அர்த்தத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இருக்கவும் செய்யலாம், இல்லாமே போலான்னு இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. ஆனா கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வாளாக சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இப்ப வாழக்கூடிய மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால், அவன் இறந்து மன்னரைக்கு கொண்டு செல்லுகிற போது அவன் அந்த வாழ்க்கையை உணர்கிறான். நாம கபருக்கு போக போகிறோம் என்பதை உணர்கிறான். யார் உணர்கிறாங்க? அல்லாஹை நம்பிக்கை கொண்ட மக்கள் உணர்வாங்க. நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதை உணர மாட்டாங்க. அது ஒரு செய்தியிலே வருகிறது பாருங்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு புகாரில 1316வது செய்தியாக 1380வது செய்தியாக வருகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜனாஜா பெட்டியில வைக்கப்பட்டு அதை ஆண்கள் தங்களுடைய தோள்களிலே தூக்கி செல்கிற போது அந்த ஜனாஜா நல்லறங்கை புரிந்ததாக இருக்குமானால் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள், என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கபருடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்காங்க. இருக்கு, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது. மன்னரையில போனோம்னு சொன்னாக்கா அங்க ஒரு வாழ்க்கை இருக்குது. இது அல்லாஹ்னு சொல்லிங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்று விளங்கியிருக்கக்கூடிய மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவன் நல்லறங்கள் புரிந்திருந்தான் என்றால் இன்னும் சீக்கிரமா கொண்டு போகணும். அந்த கபருடைய வாழ்க்கையை சீக்கிரமா கொண்டு போகணும் சொல்லு. அதே போல அது நல்லறங்கள் புரியாததாக இருக்குமானால் கை சேதனே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கூறுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப விளங்கு. இந்த முன்னாள் ஆயத்துல சொன்ன மாதிரி 99வது வசனத்துல ரப்பி கால ரப்பி இர்ஜியூன், அல்லாஹ் என்னை திருப்பி எடுத்து எல்லாம் தெரிஞ்சு விட்டான் அந்த மனுஷன். இதோட முடிஞ்சு போச்சு நம்முடைய வாழ்க்கை. அதே மாதிரி தான் இங்க இதுலையும் பார்க்கிறோம். நல்லறங்கள் புரியாத ஒரு ஆத்மா என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு மனிதன் போச்சு, என்னுடைய வாழ்க்கை போச்சு, கை சேதமே, நான் என்ன எங்கே கொண்டு போறது என்று அலரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையை விளங்குறாங்க. நல்லவர்கள் விளங்குகிறார்கள், தீயவர்கள் எங்கே போறோம் தெரியலே என்று விளங்குறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இவ்வாறு கூறும் சத்தத்தை மனிதனை தவிர அனைத்தும் செவியிரும், எல்லாமே ஜீவராசிகள். ஒரு மையத்தை கொண்டு போகிற போது இந்த ரெண்டு காரியம் இந்த மையத்திற்கு நடக்கும். ஒண்ணு நல்லதா இருந்துன்னு சொன்னா என்ன சீக்கிரம் கொண்டு போகணும்னு சொல்லு. கெட்டதா இருந்துன்னு சொன்னா என்ன செய்யும்? கெட்ட மையத்தா இருந்தா என்ன எங்கே கொண்டு போறீங்க, கை சேதமே என்று அளவு. இந்த ரெண்டு நிகழ்வும் ஒவ்வொரு மையத்துக்கும் நடந்துச்சு. இதை யார் யார் கேட்பாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் கேட்கும். மனிதன் அதனை கேட்டால் மயக்கமுற்றி விழுந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு கடுமையாக, அவ்வளவு கொடுமையாக இருக்கும் போல மனிதனை தவிர எல்லா ஜீவராசிகளும் கேட்கும். அல்லாஹ் தஆலா அதை கேட்கும்படி அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். கபருக்கு போகக்கூடிய பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு மனிதனும் அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி மண்ணறைக்கு போவதற்கு முன்னால நடக்கக்கூடிய நிகழ்வு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களிலே ஒருவர் இறந்து விட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும். கபரில் கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும். அவர் எங்கே இருப்பார்? அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்திலே இருப்பதாகவும், நரகவாசியாக இருந்தால் நரகத்திலே இருப்பதாகவும் அவருக்கு எடுத்து காட்டப்படும். மேலும் அல்லாஹ் மறுமை நாளிலே உன்னை எழுப்புகிற வரை இதுவே இந்த கபரே உனது தங்குமிடம் என்று கூறப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரில 1379வது செய்தி. அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய தங்குமிடம் எதுவா இருக்குன்னு பாருங்க. நாம் இந்த உலகத்துல வாழ்கிற போது ஒரு 1000 வருஷம் எல்லாம் இருக்க போறதில்லை, ஒரு 500 வருஷம் இருக்க போறதில்லை, 150 வருஷம் இருக்க போறதில்லை. அல்லாஹ் நாடினா 100 வருஷம் இருக்கலாம். ஆனா இந்த உம்மத்துடைய வயதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் 100 வருஷம் இறந்து போவார், ஒரு ஆள் 40 வருஷம் இறந்து போவார், ஒவ்வொரு 70 வயது இறந்து போவார். இப்படி சராசரியா பார்த்தோம்னு சொன்னா ஒரு 70 வயசுக்குள்ளதான். இவ்வளவுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இதற்கு பிறகு ஹாலிதீனுக்கு ஃபீஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார், நிலையாக இருப்பார்கள். எங்க? சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, நரகத்தில் இருப்பார்கள் நிலையாக. அந்த நிலையான வாழ்க்கைக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கை. அது எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. நாம இறந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சுங்க. 70 வயசுக்கு பிறகு அங்க எத்தனை வருஷம் என்று சொல்ல முடியாது. 70 வயசுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டு காலம் அங்க தங்கியிருக்க போறோம் சொல்ல முடியாது. ஆனா இந்த உலக வாழ்க்கையை விட நீண்ட நெடிய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷம் தான் வாழ்ந்தாங்க.
ஆனா 1400 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவங்க இறந்து. இத்தனை ஆண்டு காலம் அவங்க கபூர்ல தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சஹாபாக்கள், அதற்கு பின்னால வந்தவங்க எல்லா மக்களையும் பார்த்தேன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்நாளை விட அதிகமான நாட்கள் எங்க இருப்பாங்க? கபூர்ல தான் இருப்பாங்க. கபூருடைய வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை வர்றதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய வாழ்க்கை எது என்று சொன்னால் அந்த கபருடைய வாழ்க்கை. அப்ப அந்த கபருடைய வாழ்க்கை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்க உங்களுடைய தங்குமிடம் இதுதான். இந்த உலகம் கிடையாது, இது சாஸ்திரம் கிடையாது. ஒரு ஆள் 100 வருஷம் வாழ்றாரு, 100 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போகத்தானே போறாரு. அதுக்கு பிறகு எங்க போவாரு? கபருக்கு போவாரு. நீங்க தங்கக்கூடிய இடம் அதுதான். 100 வருஷம் ரொம்ப நாள் இருக்கிறீங்க, நீண்ட நெடிய காலம் நீங்க வாழ்றீங்க உலகத்துல. அல்லாஹ் நாடுனா வாழலாம். அதற்கு பிறகு எங்க ஒரு வாழ்க்கை இருக்கிறது சொன்னால், இந்த 100 ஆண்டுக்கு பிறகு அங்க 100 வருஷம் இருப்போமா, 200 வருஷம் இருப்போமா, அல்லாஹ் அறிவா. பெரிய வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை கபூர்ல தான். அந்த கபூர்ல கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு அங்கு விசாரணை நடக்கும். அவருடைய வாழ்க்கையில விசாரணை நடக்கும். விசாரணைக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டாங்க. இறந்து கொண்டு ஒருத்தரை வைத்து விட்ட பிறகு அவருக்கு விசாரணை செய்யப்படுகிறது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு அடியான் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் அவன் திரும்பி செல்கிற போது அவன் அவருடைய சேர்க்கோசையை கேட்பான், செவி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஆளை கொண்டு அடக்கம் செய்யறாங்க, நம்மளே கொண்டு அடக்கம் செய்யறாங்க வைங்க. அடக்கம் செய்து விட்ட பிறகு நம்ம அடக்கம் செய்து விட்டு போகிறார்களா இல்லையா, அவர்கள கடைசி ஆளுடைய செருக்கோசை நம்ம கேட்போம். அங்க அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான், உயிரை கொடுத்து எழுப்பி உட்கார வைக்கிறான். அப்போது இரு மலக்குவர் அவரிடத்துல வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து, இந்த மனிதரை பற்றி என்ன கருவி கொண்டிருந்தாய் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்பார்கள். ரசூலுல்லாஹ்வை காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய படத்தை காட்டுவாங்க. இவரை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னங்க ஆசை இருக்குது? ஒரு நல்ல மனிதர் இருக்காரு, நம்ம வாழக்கூடிய சமகாலத்துல அவரை பார்க்கணும், விருப்பப்படுவோம். மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது விருப்பப்படுவோம். நாம வழிதவறி போகிற போது, வழிகேட்டில இருக்கிற போது நம்மை வழிகேட்டிலிருந்து மீட்கக்கூடிய அந்த மார்க்கத்தை சொன்னார் சொல்லி அவரை பார்க்க பிரியப்படுவோம், அவரோட சேர்றதுக்கு பிரியப்படும். இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் எப்படி என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இடத்திலிருந்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்து ஈடேற்றத்துக்கு வழிவகுத்து அதுக்கு காரணமாக இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் நினைப்போம். தமாயில் திருமதி என்று நேர்முக வரணும்னு சொல்லி திருமதி வரக்கூடிய பார்க்கிறோம். அவருடைய அந்த லட்சணங்கள், அந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வச்சு ஓய்வு வரையக்கூடிய வாழ்ந்துறாங்க என்றாலும் அந்த மார்க்கத்துல இல்லை. ஆனா அவரை பார்க்கணும் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய செல்வத்தோடும் தங்களுடைய குடும்பத்தோடும் என்னை பார்க்க வேண்டும் ஆசைப்படுவார்கள் என்று நான் சொல்றேன். எப்படி தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை பாருங்க. இப்ப நாம எப்படி ஆசைப்படுகிறோமோ இனி வரக்கூடியவங்களும் ஆசைப்படுவாங்க, நமக்கு முன்னாள் என்னவும் ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா, அந்த பார்க்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா கபரில் நமக்கு தருகின்றார். கபரில் காட்டப்படும், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் காட்டப்படும். விசாரணை செய்கிற போது அந்த மலக்குமார்கள் அவர்களை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்பாங்க. அப்போது அவர் மூமினாக இருந்தால் இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியாரும் ஆவார் என்று சாட்சி கூறுகிறேன் என்று கூறுவார். அவருக்கு அங்கு அல்லாஹ் தஆலா வார்த்தை போடுறான். இந்த உலகத்தில் அவன் அப்படி வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால், ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த கபரிலே அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை சொல்லும்படியான வார்த்தை அவனுக்கு அந்த ஒரு சக்தியை தர அல்லாஹ் தஆலா. இவர் தெரியுமே, இவர் தான் அல்லாஹ்வுடைய அடியாராச்சு, அல்லாஹ்வுடைய தூதராச்சு, எனக்கு தெரியுமே, நான் சாட்சி சொல்றேன்
இவருடைய அறிவுக்கு அல்லாஹ் தஆலா போடுறார், பார்த்ததில்லை. இப்ப பார்த்துருக்கோமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவம் நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் மூமினாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இடத்துல அந்த அவரை காட்டுகிற போது இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய அடியார், அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க எப்படி நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கு கிடைக்கும். பிறகு அவரிடத்தில் சொல்லப்படும், நீ கெட்டவனாக இருந்திருந்தால் உனக்கு கிடைக்க இருந்த நரகத்திலே உள்ள உன்னுடைய இடத்தை பார் என்று சொல்லப்படும். அந்த மூமினாக இருக்கிறானா இல்லையா, அவன் காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்லுற அவரிடத்துல சொல்லப்படும், நீ மட்டும் கெட்டவனாக இருந்திருந்தால் நீ இருக்கக்கூடிய இடத்தை பாரு, நரகத்தில் இந்த இடத்துல இருப்ப என்று அந்த இடத்தை காட்டப்படும். பிறகு நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உனக்கு சொர்க்கத்திலே இருப்பிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கூறப்படும். சொர்க்கத்திலே இடத்தை இருக்கிறது, அவன் எங்க இருப்பானோ அதை காட்டுவான். அதான் முன்னால ஹதீஸ்ல பார்த்தோம். காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டப்படும், நரகத்தை காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அதுல பாருங்க, இதுல விளக்கம் தான். நல்லவனாக இருக்கிற போது அந்த இடத்துல காட்டப்படும், நீ நரகத்துக்கு போறவனா இருந்த அல்லாஹ் உன்னை காப்பாற்றிட்டான், சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய இடத்தை பார்த்துக்கள் என்று சொல்லப்படும். இரண்டையும் அவன் ஒரே நேரத்திலே பார்ப்பான், அவனுக்கு மன்னரை விசாலமாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் என்ற செய்தி புகாரில 1374 செய்தியாக இருக்கிறது. இது நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். நல்லவர்களுக்கு இப்படித்தான் கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில விசாரணை செய்யும் போது அந்த நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெகுமதி. இதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு. அவர்கள் மறுமையை விசாரணை செய்வதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு தெரிஞ்சு போகும், ஒரு சொர்க்கவாசியா நரகவாசியா, நம்ம சொர்க்கத்தில் இருக்க போறோமா நரகத்தில் இருக்க போறோமா. அங்கேதான் விசாரணை செய்து 100 படித்தரம் இருக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான் சொர்க்கத்தில். 100 படித்தரம். ஒருத்தர் சொர்க்கவாசியாக கபரில் காட்டப்படுகிறது என்று சொன்னால் எத்தனை படித்தரம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த படித்தரத்தை அவனை அல்லாஹ் தஆலா நினைக்க போறான் அது அங்க தெரியும். அப்ப விசாரணை செய்கிற போது கபரிலே விசாரணை இப்படி நடக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல தீயவனாக இருந்தான் என்று சொன்னால் அவரிடத்தில் விசாரணை. ஒரு அடியானுடைய உடலை சவக்குழியிலே அடக்கம் செய்துவிட்டு அவருடைய தோழர்கள் திரும்புகிற போது அவர்களுடைய செருப்போசையை அந்த பிரேதம் அந்த மையத்தை செவியேற்றும். பிறகு 2 வானவர்கள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து, முகமது என்ற இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தா என்று கேட்பார்கள். அவரிடத்தில் காட்டப்படும். ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி இவரை பற்றி என்ன நினைக்கிற, இவர் தெரியுமான்னு கேட்கப்படும். நல்லவரிடத்துல காட்டுகிற போது என்ன அங்க சொல்றாங்க, இவரு அல்லாஹ்வுடைய தூதராச்சு, நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லுவாங்க. அவன் தீயவனாக இருந்தான் என்று சொன்னால், நிராகரிப்பவனாகவோ நயவஞ்சவனாக இருந்தால் கேள்வி கேட்கப்பட்டதும் அவன் சொல்வான், லா அத்ரி, எனக்கு தெரியாது. குல்து அகூலு மா யகூலு நாஸ், மக்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் எனக்கு முகமதுங்கிறவரை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் கேட்கறது மற்ற மக்கள். அப்படி கேட்டுக்கொண்டு இருந்தவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க உலகத்துல வாழ்கிற போது இவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இவரை பற்றி எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போது அவரிடத்துல சொல்லப்படும், நீயாக எதுவும் அறிகிறதும் இல்லை, குர்ஆனை ஓதி விளங்கியதும் இல்லை என்று கூறப்படும். நீ அறியணுமா இல்லையா, இந்த மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இவர் யார் என்று அறியணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டான பதில், இவர் யாரு தெரியும், இவர் என்ன சென்றாரு, எதற்காக இந்த மக்கள் அவருடைய உயிரை விட மேலாக இவர் மதிக்கிறார்கள். இந்த முஸ்லிம்கள் 200 கோடி முஸ்லிம்கள் எதற்காக இவர் மதிக்கிறார்கள், எதற்காக இவர் பின்பற்றுகிறார்கள், எச்சில் துப்புகிற போதும் கூட இவருடைய வழிகாட்டுதல் ஏன் தேடுகிறார்கள் என்று விளங்குறமான எழுதி இந்த மனிதன் பார்க்கணும். ஒவ்வொரு பொருளை வாங்குகிற போது
தரம் பிரித்து பார்க்கிறான். இது நல்லா இருக்குதா, இது நல்லா இல்லையா? ஒரு கடையில் 10 கடை ஏறி பார்க்கிறான். அது அழிந்து போகக்கூடிய பொருள், மறுமை வரை அவனுக்கு வரக்கூடியதில்லை. ஒரு சட்டையை வாங்குற போது எவ்வளவு நாளைக்கு வரும்? ஒரு 6 மாசம் வரும். ஒரு 6 வருஷம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விற்று போயிடும், கிழிஞ்சு போயிடும். அதை பார்த்து பார்த்து வாங்குறீங்க இல்லையா? ஒவ்வொரு மனுஷன் நல்லா கேட்கிறான். இந்த இடத்துல மலக்குமாரி இருக்கு, கேட்பாங்க, நீ ஏன் அழுவதில்லை? எத்தனை கொள்கை உலகத்தில் இருக்கு, நீ ஒரு கொள்கையில் இருந்த, இந்த கொள்கை என்ன சொல்லுகிறது என்று நீ பார்த்தாயா? இந்த கொள்கை என்ன, இந்த கொள்கை என்ன சொல்லுது உனக்கு? இதை நீ விளங்கினாயா என்ற இடத்துல கேட்கப்படும். நீ ஏன் அறிய மாட்டேங்கிறிய? சரி, அதுக்கு பிறகு கேட்கப்படும், குரானை வேறுவதும் இல்லை, இன்ஹோ இல்லா திக்ரில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா குரானில சொல்லிட்டாரு, இந்த குரான் இருக்கிறது, இது உலக மக்கள் எல்லோருக்குமே ஒரு உபதேசம் என்று சொல்லிட்டாரு அல்லாஹ் தஆலா. அட நல்ல உபதேசம் தானே இது, இதை விளங்கி இருக்கிறியா நீ? என்னென்ன உபதேசம்? அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற உபதேசம், அல்லாஹை தவிர யாரை வணங்கக்கூடாது என்கிற உபதேசம், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்கிற உபதேசம், உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்கிற உபதேசம், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள் என்கிற உபதேசம், ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வறியவர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம் இல்லையா இது? இதை ஏன் நீ தெரிஞ்சுக்கல? இது முஸ்லிம்களுக்குமே இந்த கேள்வி கேட்கப்படும். குரான ஓதுறியா நீ? குரான படிக்கிறது இல்லையா? நயவஞ்சகர் என்று இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க இல்லையா? நிராகரிப்பவர்கள் இடத்திலையும் நயவஞ்சகர் இடத்திலையும். நயவஞ்சகர்னா யாருங்க? இஸ்லாத்தை எடுத்திருப்பான், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ மாட்டான், இஸ்லாமிய கொள்கை விமர்சனம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்டவர்களிடத்தில் குறித்து கேட்கப்படும். கேட்ட பிறகு இரும்பாலான சுத்தியலால் அவருடைய 2 காதுகளுக்கும் இடையில பிடரிலே ஒரு அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அனைத்தும் கேட்கும் அளவுக்கு அவன் அலறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரில் 1338 செய்தியாக. விசாரணை எல்லாம் முடிஞ்சது என்ன ஆகும்? ஒரு பெரிய சம்பத்தி சுற்றுவது வரும், பெரிய சம்பத்தை எடுத்து ஓங்கி பிடரில் அடிப்பாங்க. 2 காதுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிடரில் அடிப்பார்கள். அவன் அலறுவான். அந்த சத்தத்தை மனிதர்கள் ஜின்களை தவிர எல்லோருமே கேட்பார்கள், எல்லா ஜீவராசிகளும் கேட்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வேதனை நடக்கும். இது நமக்கு தெரியறதில்லை. நாம மையவாடிக்கு போகிறோம், அடக்கம் செய்கிறோம், இறந்தவரை அடக்கம் செய்கிறோம், வந்துடும். அந்த இடத்துல நின்று உலக விஷயங்களை பேசுறோம், வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கி, குடும்ப விஷயம் எல்லாம் பேசுறோம். யாரையாவது பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் குசலம் விசாரிக்கிறோம். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு நடந்துட்டு ஒவ்வொரு கபர்களையும் நல்லவர்களுக்கு ஒரு நிலைமையும் கெட்டவர்களுக்கு ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்குது. இது மாத்திரம் நம்முடைய காதலை விழுந்துன்னு சொன்னா என்ன செய்யும் தெரியுமா? அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்கள் 5503வது செய்தியாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்கின்ற பயம் இல்லை என்று இருந்தால் எனக்கு கேட்கும் கபர் வேதனையை உங்களுக்கும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கபர்ல எப்படிப்பட்ட வேதனை நடக்குது? அந்த வேதனை நாம கேட்டோம்னு சொன்னா மையத்தை அடக்கம் செய்ய மாட்டோம், விட்டு ஓடிடுவோம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. நம்முடைய இயல்பை, நம்முடைய பலவீனத்தை அப்படி சொல்லி காட்டுறாங்க. மைத்தாங்கரைக்கு போகிறது, மையவாடிக்கு போகிறது, அங்க சட்டம் கேட்கும். நல்லவர்கள் அவருடைய நிலைமை வேற. அவர்களுக்கு மன்னரை விசாலமாக்கப்படும், அவருடைய மன்னரையில ஒளி பாய்ச்சப்படும், சுவரத்துடைய காற்று வீசப்படும், அவருக்கு ரத்தன அதாவது கம்பளங்கள், சுவரத்துடைய கம்பளங்கள் விரிக்கப்படும். நல்லவர்களிடத்தில் கேள்வி கணக்கெல்லாம் கேட்ட பிறகு அவரிடத்தில் சொல்லப்படும், நீங்கள் புது மாப்பிளை போல தூங்குங்கள், மறுமை வரைக்கும் நீங்கள் புது மாப்பிளையை போல தூங்குங்கள் என்று நல்ல இடத்துல சொல்லப்படும். மன்னரையில அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. கெட்டவர்களுக்கு என்ன அதாவது நடக்கும்? சம்மட்டியில ஓங்கி அடிச்சோடன
அவன் அலறக்கூடிய சத்தம் இந்த ஜின் வர்க்கமும் மனித வர்க்கத்தை தவிர எல்லா ஜீவராசியும் கேட்கும். நீங்க மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னா அடக்கம் இது தேடுவீங்க. இன்னும் என்ன தேவை நீங்க பாருங்க, அவர்களை அடக்கம் செய்திருத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உயிர் எவனது கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவனுக்கு எதிராக 99 பாம்புகள் சாட்டப்படும். யாருக்குங்க? கெட்டவர்களுக்கு, நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி இருக்கிறானா இல்லையா அந்த மனிதன், நயவஞ்சகத்தோடு இருக்கிறானா இல்லையா அந்த மனிதனுக்கு எதிராக 99 பாம்புகள் சாட்டப்படும். அந்த பாம்புடைய தலைகளுக்கு ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும். அது விஷக்காற்றை விட்டுக் கொண்டிருக்கும். அது அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும். அவனை கபரிலே உரசிக்கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இது மஸ்னத் அபி ஆலா என்கின்ற கிதாபில 6504 செய்தியாக இருக்கு. எப்படிப்பட்ட வேதனை பாருங்க. சம்மட்டிலே அடி விழுகும். அந்த அடியை வாங்கிட்டு தான் இருக்கு. பாம்புகள் சாட்டப்படும். ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல, இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பாம்பு வந்தாலே விட்டு தெரிச்சு ஓடுவோம். ஒரு சின்ன இடத்துல 99 பாம்புகள் வந்து சாட்டப்படும். பாம்பை பார்த்தாலே பயம். பாம்பை பார்த்தா படையே நடுங்கின்ற சொல்லுவாங்க பழமொழியா. அது இருக்கக்கூடிய சின்ன இடத்துல ஒரு 6க்கு 2 மாதிரி இருக்கக்கூடிய அந்த கபர் குழியில அந்த மண்ணறையில 99 பாம்புகள் வந்து சாட்டப்பட்டு அதை அவனை கொத்திக்கிட்டே இருக்குங்க. எப்படிப்பட்ட வேதனை! இதாங்க கபருடைய வாழ்க்கை. யாருக்கு? கெட்டவர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொன்ன அந்த நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சர்களுக்கும் அல்லாஹ்தால தரக்கூடிய தண்டனை. அதுவா உரசிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக நமக்கு பிடிக்காதவங்க யாராவது உரசினாலே நமக்கு பிடிக்கிறது இல்லை. நமக்கு பயம் தரக்கூடிய அந்த பாம்பு உரசி கொண்டிருந்தா எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான இக்கட்டான நிலை. அப்படிப்பட்ட வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. கெட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கபருடைய வாழ்க்கை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு சொல்றாங்க. கபருடைய வாழ்க்கையில அதுல நல்லவருக்கு நல்ல ஒரு நிலைமை இருக்கும், கெட்டவர்களுக்கு கெட்ட நிலை இருக்கும். கெட்ட நிலை வந்துவிடக் கூடாது. நல்ல நிலைதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கை நமக்கு விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினாத்தாலையும் கொடுத்து விடைத்தாலையும் கொடுத்த மாதிரி நான் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்டுவான். கேள்வி கேட்டு விடையும் சொல்லிடுவான். அது இப்படித்தான் சொல்லு. கபருடைய வாழ்க்கை உனக்கு நல்லவனா இருந்தா உனக்கு இப்படி நடக்கும், நல்ல நிலைமையில இருக்க. கெட்டவனா இருந்தா உனக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரைக்கும். அல்லாஹ் தஆலா வினாவை சொல்லி விடையும் சொல்லுவான். அப்ப நம்முடைய நிலைமை எப்படி ஆகும் நமக்கு தெரியாது. நாம காலம் தூக்கி சுத்திட்டு இருப்போம். நம்ம ஒரு அமலை செஞ்சுட்டோம், இந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுத்துருவான். அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், ஒரு வேலை செய்யணும், செய்து விட்டு கேட்கணுமா இல்லையா? சட்டை பிடிச்சு கேட்கலாம், கூலி தரேன் குழுன்னு சொல்லி. அல்லாஹ் இடத்துல கேட்க முடியுமா? அவனுக்கு நல்லா காப்பாற்று. அவனா இறக்கப்பட்டாதான் உண்டு. நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு அவனாக இறக்கப்பட்டு பொழைச்சு போன்னு சொல்லி விட்டாத்தான். அப்ப முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னா அந்த முஸ்லீமாக இருந்து கொண்டு எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாப்பு தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருக்காங்க. இந்த கபருடைய விஷயத்துல அந்த அதாபிலிருந்து பாதுகாப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருந்தாங்க. அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹ்வே என்னுடைய கபருடைய வேலையிலிருந்து என்னை காப்பாற்று. அவங்க கேட்கணும் எல்லாம் இருக்குதா? முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. அவங்க தாய் தூசிட்டு பெற மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்படி சுத்திட்டு இருக்கிறோம்? அவர்கள் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு ஆதரவு வைத்து விட்டு அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வே என்னை கபர் வேதனையில் என்னை காப்பாற்று. அது நமக்கு பாடம். கபரில் வாழ்கிற போது ஒரு வாழ்க்கை நமக்கு, மரணிக்கிற போது ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். நல்ல வாழ்க்கையை வைக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா.
அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நம்ம வாழ்ந்து மரணிக்கணும் என்றால் நம்ம கபருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக நமக்கு இருக்கணும். அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் இருக்கிற போது அத்தஹியாத்து ஓதுவாங்க, ஸலவாத்து ஓதுவாங்க. பிறகு இந்த துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் அஸாபில் கப்ரி வ அஊதுபிக்க மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால் வ அஊதுபிக்க மின் ஃபித்னத்தி மஹ்யா வ மமாத்தி அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் மாஸமி வல் மஹரமி. அல்லாஹ்வே என்னை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்று, என்னுடைய வாழ்க்கையிலையும் மரணத்திலும் ஏற்படக்கூடிய அந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று, மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று, என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்று, கடனிலிருந்து என்னை காப்பாற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். செய்திப்பாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் அவங்க கேட்டுட்டாங்க. பிறகு தொழுகைக்கு பிறகு நமக்கு துஆக்கள் செய்யறோமா இல்லையா? தொழுகை முடிஞ்சோன்னா செய்யறோம். அப்போ அல்லாஹ் இன்னி அஊதுபிக்க மின் அஸாபில் கப்ரி வ அஊதுபிக்க மினன் நார், அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்று, நரகத்திலிருந்து காப்பாற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. நம்ம கேட்க சொல்றாங்க. கேட்டுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவர்களும் கேட்டிருக்கிறார்கள், அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமே கேட்கணும். கபருடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமானது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை விட நெடிய வாழ்க்கை அதில் இருக்கிறது என்று கவனத்தில் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாமும் அதிகமாக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கணும். இப்ப கபருடைய வேதனை பற்றி நம்ம விளங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமயம் தேடிக்கொண்டாங்க. மஞ்சவாடிக்கு போய் ஒருத்தர் அடக்கம் பண்றாங்க. ஒரு மதீனத்து தோழரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்துவிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மஞ்சவாடியில கபர்ஸ்தான்ல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து கொண்டு கையில ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு கீறி கொண்டு இருக்கின்றார்கள். தரையில கீறி விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்கள் கபரிலிருந்து வேதனை, அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற இயக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லாமல் செய்திருப்பாங்க. அப்ப நாமும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு சொல்றா அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயமும் கேட்கணும். கபருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைந்திருக்கும் என்று சொன்னா சுகமும் கிடைக்கும். அதே மாதிரி அங்கேயே காட்டப்படுதா இல்லையா? கபருடைய வாழ்க்கையிலேயே தெரிஞ்சு போயிடும். நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கவாசியாக நல்ல தூங்கலாம், நிம்மதியா தூங்கலாம். இல்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னா இந்த உலகத்துல அங்கே வேதனை செய்யப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். ஆக கபருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாதுகாப்பு கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வே கபருடைய வாழ்க்கையை எங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக ஆக்குவாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக முன்னேற்றம் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, கபருடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நாடிய அளவுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ கபருக்கு நாம போகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர் இந்த மண்ணறைக்கு போகிறோம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற மாதிரியாக எல்லா துணையோடு இங்கே வாழ்ந்துட்டு, தாய் தந்தையோடு வாழ்கிறோம், மனைவி மக்களோடு வாழ்கிறோம், நண்பர்களோடு வாழ்றோம், உறவினர்களோடு வாழ்றோம் என்று சொன்னால் கபரில் அப்படிப்பட்ட ஒரு துணையெல்லாம் எதுவும் இருக்காது. தனியாகத்தான் அந்த வாழ்க்கை, தனியான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். ஒவ்வொரு கபரில் பார்த்தோம்னு சொன்னா தனியாகத்தான் இருப்பாங்க. அங்க தனியா இருக்கிற போது அங்கேயும் அல்லாஹ் தஆலா துணையை கொடுக்குறான். எப்படிப்பட்ட துணையை கொடுக்குறான்? அங்கேயும் நாம் வாழ்கிற போது நல்லவர்களுக்கும் துணை இருக்குது, கெட்டவர்களுக்கும் துணை இருக்கு. என்ன துணை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரில 6514 செய்த வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இறந்து போனவரை 3 பொருட்கள் பின்தொடர்கின்றன. அவற்றிலே 2 திரும்பி விடுகிறது, ஒன்று மட்டும் அவரோடு தங்கி விடுகிறது. அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் திரும்பி விடுகிறது, அவருடைய செயல்கள் மாத்திரம் அங்கே தங்கி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப எது தங்கி இருக்குது மறுமையில? அதாவது கபருடைய வாழ்க்கையில மண்ணறையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த செயல்கள் தான் தங்கிடும்.
அவனுடைய செயல்கள் மாத்திரம்தான் தங்கும். அதை கவனத்துல கொள்ளணும். எப்படி செயல் தங்கியிருக்கும்? கெட்டவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, கெட்டவனிடத்துல அழுக்கான ஆடையோடு, அசிங்கமான தோற்றத்தோடு, ஒரு கெட்ட வாடையோடு ஒரு மனிதன் வருவான் மண்ணறையில். நிராகரிக்கனா இருக்கானா இல்லையா கெட்டவன், அதே மாதிரி நயவஞ்சனா வாழ்ந்தானா இல்லையா, அவனிடத்துல மண்ணறையிலே ஒரு மனிதன் வருவான். அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா அழுக்கான ஆடை இருக்கும். ஆடை அழுக்கா இருக்கும்போது நாங்கள் நிலத்துல என்ன செய்வோம், அதுல இப்ப ரொம்ப அழுக்கா இருக்கேன் அப்படின்னு அதுல இருந்து ஒரு வாடை வரும். இது மட்டுமல்லாம அந்த மனிதன் மேல கெட்ட வாடையும் இருக்கு. அதுபோக கோரமா அசிங்கமா இருக்க, அசிங்கமா இருக்கும் அவருடைய கோரம். அப்படி ஒரு மனிதன் வருவான். யார் இடத்துல? கெட்டவன் இடத்துல வருவான். இவன் கேட்பானா, இந்த மனிதன் இந்த கபூர்ல இருக்கக்கூடிய இறந்து போனவன் கேட்பானா, நீ யாரு? அப்ப அந்த மனிதன் சொல்வானா, நான் தான் நீ உலகத்திலே செய்து வந்த தீய காரியம் என்று சொல்லப்படும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கபர்ல யார் துணை கொடுத்தாங்க? வேதனை செய்யப்படும், அது ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் இவன் இருக்கான். இவன் சொல்லுவான், அல்லாஹ்வே எனக்கு சீக்கிரம் மர்மங்களை ஏற்படுத்துறாது. இவன் புலம்புவான். இந்த மனுஷன், இந்த கெட்டவன் புலம்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அவனுக்கு துணையாக எது இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய தீய காரியங்கள், அவலட்சணமான கோரமான முகத்தையுடைய மனிதனாக மாற்றப்பட்டு அவனோடு துணைக்கல்வி இருக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அதே போல நல்லவர் மூமினாக இருந்து வாழ்ந்து மரணிச்சவர், அவருக்கு நல்ல நிலைமை அங்கே இருக்கும். நல்லபடியா புது மாப்பிள்ளை போல தூங்குறதுக்கு முன்னால அவருக்கு துணைக்கு ஒருத்தர் வருவார். அழகான தோட்டத்தோடு, வசீகரமான தோட்டத்தோடு, நறுமணம் கமல அழகான ஆடைகளோடு ஒருவர் வருவார். அவர் இந்த மனிதன் பார்ப்பார், இந்த இறந்து போனாரா இல்லையா, அவர் நல்ல வடியார். அவர் கேட்பார், நீ யாரு? நான் தான் நீ உலகத்தில் செய்து வந்த நல்ல செயல்கள், நற்கர்மங்கள் என்று சொல்லப்படுறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? நம்ம தனியா இருக்கிறோம், நல்ல அழகான நறுமணம் கமலக்கூடிய அளவுக்கு அழகான வசீகரமான தோட்டத்தோடு ஒருத்தர் வர்றாரு, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறாரு, அது அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப கபர்ல யார் துணை இருக்கிறார்கள் சொன்னால் அந்த கபருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய செயல்கள் தான் துணை இருக்கும் என்பதை கவனிக்கிறது. அதனால செயல்கள் புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஈமான் கொள்ளணும். ஒவ்வொரு மனசு தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், சதகா செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும், உறவினர்களுக்கு நன்மை செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். ஹராமான விஷயங்கள் என்று விபச்சாரம், வட்டி, மது இந்த போன்ற தீமைகள் தான் விளங்கி இருக்கும். இப்ப நல்ல நல்ல காரியங்களை, நல்ல நல்ல செயல்களை செய்த போது அந்த மனிதனிடத்துல நல்ல ஒரு மனிதராக வந்து அவனுடைய அமர்ந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திப்பார். அந்த கபருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நடக்கிறத நாம கவனத்துல கொண்டு, நமக்கு இந்த உலகத்துல யாரும் சொல்ல இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க, இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நாம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மன்னர்கள் யாரும் வந்து சேர மாட்டாங்க. நாம இறந்துட்டோம் சொன்னா நம்மோட மனைவி வந்து இருக்க மாட்டாங்க, நம்முடைய பிள்ளைகள் வந்து இருக்க மாட்டாங்க, உறவினர்கள் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. நமக்கு தனியான வாழ்க்கை அங்க இருக்கு. அது இங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், அமல்களை அந்தந்த நேரத்தில் எந்தெந்த அமல்கள்லாம் நம்மை அடைகிறதோ நாம் அந்த அமல்களை அடைகிறோம், அதை செய்யப்படுங்களா. தொழுகை நேரம் வந்துச்சா தொழுகை போயிடும். இப்ப ஜும்மாவுடைய நேரம் வந்துருச்சு, தொழுகை பள்ளிவாசல் நோக்கி வந்துடும். உலக விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, ஒரு பொருளாதாரம் பெருசும் பார்க்கக்கூடாது. இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹை முன்னிறுத்தி வாழ்கிற போது சுபிட்சமான வாழ்க்கை கபரில் நமக்கு இருக்கிறது என்று கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆல இம்ரான் என்கிற அந்த சூராவுல 102ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திஹி, அல்லாஹை அஞ்ச வேண்டியவர்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்குள்ள அஞ்சிக் கொள்வீங்களா? அப்படி இல்லாத அல்லாஹ் என்று விளங்கி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்று மரணித்து விடார்கள். முஸ்லிம்களாக மரணித்தீர்கள் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். முஸ்லிமாக இல்லாமல் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை மிக மோசமானதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் தஆலா மனைவர்களையும்
வாழக்கூடிய காலத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணக்கூடிய காலத்திலே மரணிக்கிற போது அல்லாஹை விசுவாசம் கொண்டு அவருடைய எல்லா விஷயங்களையும் தலைமையில் ஏற்று செய்யக்கூடிய மக்களாக ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை செய்யணும். அல்லாஹ் தஆலா என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் உதவி கொள்ளக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வாராக என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.